எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த திரைப்பிரபலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது யாருன்னு ஒவ்வொன்றா பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பார்க்க போறது அண்ணாதுரை அவர்கள். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரா இருந்தார். இவர் முதல்ல சினிமாவுக்கு கதையாசிரியரா இருந்தார். அடுத்ததா திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவரோட ஆரம்ப காலகட்டமே சினிமா தான். கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமால எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அண்ணாதுரை அவரோட வழியில திமுகல இணைஞ்சிட்டாரு. அடுத்ததா எம்ஜிஆர் அவர்கள். இவரும் ஆரம்ப காலகட்டத்துல திமுகல தான் இருந்தாரு. அண்ணாதுரை அவர்கள் இறந்த பிறகு திமுகவை விட்டு வெளியே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சாரு. நாளடைவுல அதே கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அப்டேட்டும் செஞ்சாரு. எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்னாடி 1989 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆரை போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அரசியல்ல வரவேற்பு இல்லாததால அவர் அரசியலை விட்டு விலகிட்டாரு. அதே 1989 நடிகர் பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அது சினிமா அளவுக்கு அவருக்கு கை கொடுக்காதனால அவரும் அந்த கட்சியை கலைச்சிட்டு வெளியேறிட்டாரு. இதன் பிறகு டி ராஜேந்திரன் அவர்கள் 1991 தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அந்த கட்சியை கலைச்சிட்டு இப்போ லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பெயர் மாத்தி கட்சியை நடத்திட்டு வர்றாரு. 2005 நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இவரு அரசியல்ல விறுவிறுன்னு வளர்ந்து 6 வருடங்கள்ல எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாரு. 2007 நடிகர் சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு. இப்போ அந்த கட்சியை விட்டு விலகிட்டு பிஜேபியில இணைஞ்சிட்டாரு. 2009 நவரச நாயகன் கார்த்திக் நாடாளும் மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. 2010 தினத்தந்தி நிறுவனர் சீபா ஆதித்யநாத் நடத்தி வந்த நாம் தமிழர் இயக்கமே சீமானால் நாம் தமிழர் கட்சி என்று மாற்றப்பட்டது. அவரை தொடர்ந்து நடிகர் கருணாஸ் அவர்கள் 2016 முக்குலத்தோர் புலிப்படை அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. 2018 மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இப்போது திமுக காங்கிரஸ்க்கு ஆதரவா இருக்காரு. அதே போல 2021 நடிகர் மன்சூர் அலிகான் ஜனநாயக புலிகள் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. இவங்க வரிசையில இப்போ 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலையும் போட்டுதான் சொல்லியிருக்காரு. இவர் எப்படி அரசியல்ல செயல்பட போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் நடிகர்களா இருந்து அரசியல் வந்தவங்களை பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல நடிகைகளா இருந்து அரசியல் வந்தவங்களை பத்தி பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாஷா. மறக்காம சினிவினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சினிமால உங்களோட கால் தரம் பதிக்கணும் அப்படின்னா சினிவினஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.